தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது கேளுங்கள் தரப்படும். +2 முடித்த மாணவர்கள் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் நீங்களும் ஆடிட்டர் ஆகலாம். CA, CMA போன்ற ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு மன்சூர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ கல்லூரியை பற்றி நம்ம ஒரு படக்காட்சியின் மூலமாக தெரிஞ்சுட்டு வரலாம். கல்லூரியை பற்றி படக்காட்சி மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தவஸ்ரீ. நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். CA முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு 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 பெரிய கனவுன்னு சொல்லலாம். அதில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே 3 to 4 hours மட்டும்தான் கோச்சிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் தமிழ்நாட்டிலே இது நம்பர் 1 அண்ட் ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அப்படின்ற ஒரே காரணத்தினால இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் இங்கே ஜாயின் பண்ணி 4 to 5 months ஆச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன டவுட்ஸ் அரைஸ் ஆனாலும் எப்போ வேணால் கேட்குற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ தட்ஸ் வை ஐ சோஸ் NMC and thanks to NMC. பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். வணக்கம், என் பேர் சாம் தர்மக்கன். நான் திருநெல்வேலியிலிருந்து வரேன். நான் CA ஃபவுண்டேஷன் NMC காலேஜில் தான் படித்தேன். 297 எடுத்தேன் 400க்கு. நெக்ஸ்ட் இயரை அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஃபர்ஸ்ட் குரூப்பும் இங்கே தான் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் நியூ ஸ்கீம்லையும் குரூப் 2 அட்டன் பண்ணேன். அதில் வந்து 130 to 200க்கு எடுத்தேன். இப்போ வந்து நான் ஒரு செமி குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஆர்டிகல்ஷிப் போகிறதுக்காக எங்கள் காலேஜில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை வச்சு இன்னும் ஃபர்தராக என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறேன். தேங்க்யூ. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. படக்காட்சியின் மூலமாகவே கல்லூரியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வணிகவியல் துறை சார்ந்த இந்த தொழில்முறை படிப்புகளான இந்த CA, CMA இந்த கோர்ஸ்களை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த CA அப்படின்னா என்ன, இந்த படிப்பை பற்றி விரிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. போன வாரம் பார்த்துருந்தோம் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் என்ன, டிகிரி கோர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ன வித்தியாசம் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்பது ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் தரக்கூடிய ஒரு படிப்பு என்று சொல்லியிருந்தோம். ஸோ வணிகவியல் துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த படிப்பு தான் இந்த CA கோர்ஸ். இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கு மொழியில் பார்த்தோன்னா ஆடிட்டர்ஸ் அப்படின்லாம் சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியும். ஸோ இந்த படிப்பை படிப்பதன் மூலியமாக ஒரு மாணவர் வந்து CAவோ ஆடிட்டராகவோ ஆகலாம். ஸோ இந்த CA படிப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படிப்பு வந்து மொத்தம் 3 நிலைகள் கொண்ட படிப்பு. ஸோ இந்த 3 நிலையை கடக்கும்போது அந்த மாணவர் வந்து ஒரு ஆடிட்டராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 நிலை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நிலை வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2வது நிலை இன்டர்மீடியட் கோர்ஸ். 3வது நிலை ஃபைனல். ஸோ முதல்ல இந்த முதல் நிலையை பற்றி பார்ப்போம். இந்த முதல் நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாணவன் வந்து 4 பேப்பர்களை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இந்த 4 பேப்பர் கிளியர் பண்ணுறது மூலயமா அவங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்ற ஒரு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதில் வந்து பாஸ் பர்சன்டேஜ், யூஸ்வலாக ஒரு எக்ஸாம்னாலே பாஸ் பர்சன்டேஜ்னு இருக்கும். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 க்ரைட்டேரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் அந்த மாணவர்கள் அந்த எக்ஸாமில் பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் அவங்களால பாஸ் ஆக முடியும். அது என்னென்ன விஷயம்னா, மாணவர்கள் வந்து ஒரு பேப்பர்லேயும் 40% மார்க் எடுத்திருக்கணும் மினிமம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டல் தொகை, இந்த 4 பேப்பரை வந்து சேர்த்து வர கூட்டல் தொகை பார்த்தோம் அப்படின்னா 50% மேலே இருக்கணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் வந்து ஜஸ்ட் எக்ஸாம் மார்க்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்காமல், இந்த துறை சார்ந்த ஒரு நிபுணர் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த துறை சார்ந்த அது முழுசாக அவங்க கற்றறிந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரியான 2 க்ரைட்டேரியா வைக்கிறாங்க. ஸோ வருடத்தில் வந்து 3 முறை வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து மாணவர்கள் அட்டன் பண்ணலாம். அதாவது அவங்க ஜாயின் பண்ணி எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 4 மாதங்கள் அவங்க ட்ரைனிங் எடுக்க வேண்டும். மினிமம் 4 மாதங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அடுத்ததாக வர எக்ஸாமில் வந்து அவங்க அப்பியர் ஆகலாம். முன்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து வெறும் 2 தடவை தான் அப்பியர் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ICAI வந்து மாணவர்களுக்கு ஒன்றும் இலகுவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அதை வந்து 3 முறையாக இப்போ உயர்த்தியிருக்காங்க. அடுத்த நிலை பார்த்தோம், இதை பாஸ் ஆகிற மாணவர்கள் வந்து அடுத்து இன்டர்மீடியேட் அப்படின்ற எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். ஸோ இந்த இன்டர்மீடியேட் எக்ஸாம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 குரூப்புகளை பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு குரூப்லேயும் வந்து 3 தாள்கள். ஸோ இந்த 3 தாள்களையும் பார்த்தோம் அப்படின்னா, மாணவர்கள் வந்து ஒன்றாவும் எழுதலாம். அப்படி இல்லை எனக்கு நான் ஒரு குரூப்பாக எழுதுகிறேன் அப்படின்னாலும் மாணவர்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ சில மாணவர்கள் வந்து தனித்தனியாகவும் எழுதுகிறாங்க, சில மாணவர்கள் இதை ஒன்றாகவும் எழுதுகிறாங்க. ஸோ இதில் வந்து 2 குரூப்லேயும் 3 தாள்கள் இருக்குது. இதுலேயும் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஃபவுண்டேஷனில் எப்படியோ 40% மினிமம் மார்க் எடுத்துருக்கணும் ஒரு பேப்பர்லேயும், கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். ஸோ இந்த 2 க்ரைட்டேரியாவும் இந்த இன்டர்மீடியட் கோர்ஸுக்கும் பொருந்தும். இந்த இன்டர்மீடியட் கோர்ஸும் வருடங்களுக்கு 3 முறை வந்து மாணவர்கள் அப்பேர் ஆகலாம். ஸோ இது முடித்த மாணவர்கள், இந்த 2 குரூப்பையும் முடித்த மாணவர்கள் வந்து அடுத்ததாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகலாம். இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஐசிஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிகிள்ஷிப் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை வந்து இந்த மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸாக கருதப்படுது. அதனால் அந்த துறை சார்ந்த ஒரு ஒய்ட் நாலேஜ், அந்த துறை சார்ந்த ஒரு நிபுணராக ஆகணும் அப்படின்னா அந்த துறையில் இருக்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு 90% வரைக்கும் அந்த துறையை பற்றி அவங்களால தெரிஞ்சிருந்தால் தான், அதாவது வேலை வாய்ப்புகள் பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு பெரிய 1000 கோடி, லட்சம் கோடி அந்த மாதிரியான டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியெல்லாம் இவங்க வேலை பார்க்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த துறையை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 வருடங்கள் வந்து இவங்க வந்து ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று போகணும். ஸோ எதற்காக அப்படின்னா, இவங்க படித்து முடிக்கும் போதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷ்னலாக வந்து அவங்க மார்க்கெட்டில் வருவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக 2 வருடங்கள் ட்ரைனிங் போகணும். இந்த ட்ரைனிங் யார்கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இவங்க இந்த படிப்பை முடித்து என்ன வேலை செய்ய போகிறாங்களோ அதை வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து, ஒரு ஆடிட்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து அதை வந்து இவங்க இந்த 2 வருட காலங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 வருட காலங்கள் முடித்த பிறகு இவங்க ஃபைனல் பேப்பர் அப்படின்ற ஒரு அந்த நிலையை வந்து அவங்க அடையலாம். இந்த ஃபைனல் பேப்பர்லேயும் 2 குரூப் இருக்குது, 3 பேப்பர்கள் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்போதைக்கு வருடத்திற்கு 2 முறை தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த சிஏ கோர்ஸை பற்றினா இந்த சிலபஸ். சிஏ கோர்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி நீங்கள் ரொம்ப விரிவாக சொன்னீங்க. மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சிஏ கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எத்தனை வருடங்கள் ஆகும் படித்து முடிப்பதற்கு? கண்டிப்பாக என்ன ஒரு விஷயம்னா, நான் இந்த சிஏ பற்றின ஒரு ஆன்சர் பண்ணும்போது நிலைகள் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருந்தேன். எதனால் அப்படின்னா, இந்த கோர்ஸை வந்து வருடங்களாக கணக்கிடுவதோட ஒரு நிலைகளாக கணக்கிடணும். அதாவது இப்போ ஒரு டிகிரி கோர்ஸ் ஆகட்டும், ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து வருடங்களில் கணக்கிடுவாங்க. ஆனால் இந்த சிஏல மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை வந்து நிலைகளாக கால்குலேட் பண்ணலாம். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, இதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல். ஸோ இந்த ஒரு நிலையும் வந்து அவங்க கிளியர் பண்ண அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கேப் தேவைப்படுது, இல்லை அவங்க ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கிறாங்க, அதை முடிச்சுட்டு, அதாவது ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடுவாங்க சில ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் டிகிரி ஜாயின் பண்ணி அதை முடிச்சுட்டு நான் மேலும் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கான இந்த நிலைகளாக இருக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெண் பிள்ளைகளாகட்டும், வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு நிலைமை வரும். ஸோ அவங்க இன்டர்மீடியட் முடிச்சிருக்காங்க, அவங்களால ஃபைனல் முடிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா, அவங்களால எப்போ முடிக்க முடியுமோ அப்போ அவங்க ஜாயின் பண்ணி படித்து அவங்க வந்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி ஒரு ஆடிட்டர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதை வந்து நிலைகளாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வருடங்களாக நம்ம கால்குலேட் பண்ணாலும் ஒரு 4லிருந்து 4.5 வருடங்கள் வந்து இந்த சிஏ முடிப்பதற்காக கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இதில் 2 வருடங்கள் வந்து ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ஒரு 4.5 வருடங்கள் அந்த முதல் அட்டம்ப்ட்லேயே மாணவர்கள் பாஸ் ஆகும் போது ஆகிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிஎம்ஏ கோர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த சிஎம்ஏ கோர்ஸ் அப்படின்னா என்ன? சிஎம்ஏ இந்த 2 கோர்ஸுகளுக்குள்ள வேறுபாடுகள் என்னென்ன? ஸோ சிஎம்ஏ கோர்ஸ்ன்னு பார்த்தோன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் வந்து இந்த கோர்ஸோட நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிலைகள் வந்து நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியான 3 நிலைகள் தான் இந்த கோர்ஸ்லேயும் இருக்குது. முதல் நிலை பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர்கள். பாஸ் மார்க் பார்த்தோன்னா மினிமம் ஒரு பேப்பர்லேயும் 40% மார்க்காவது எடுத்துருக்கணும். கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்சஸில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. 2வது நிலை வந்து இன்டர்மீடியட் நிலை. இந்த இன்டர்மீடியட் நிலையில் 2 குரூப்பாக அதுவும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரூப்லேயும் 4 பேப்பர்கள் மாணவர்கள் எழுத வேண்டும். சிஏ மாதிரியே இதை ஒரே நேரத்திலும் இந்த 2 குரூப்பையும் எழுதலாம், அல்லது தனித்தனியாக எழுதினாலும் அவங்க எழுதலாம். இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வருடங்களுக்கு 2 முறை நடைபெறும். ஸோ இது முடிக்கிற மாணவர்கள் வந்து இந்த இன்டர்மீடியட் லெவலில் முடிக்கிற மாணவர்கள் அடுத்து சிஏல எப்படி 2 வருடங்கள் வந்து ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததோ, இங்கேயுமே ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் 15 மாதங்கள் அவங்க கம்பல்சரியாக இந்த ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங்கை அட்டன் பண்ணி ஆகணும். இந்த 15 மாதங்கள் அவங்க அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கான ஃபைனல் எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஃபைனல் எக்ஸாமில் பார்த்தோம்னா இதுலேயும் 2 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும், 2 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு குரூப்லேயும் 4 பேப்பர்கள். இதுவும் வருடங்களுக்கு 2 முறை நடைபெறும்.
இதுதான் இந்த சிஎம்ஏவோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸ். ஸோ சிஏ மற்றும் சிஎம்ஏ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தானே, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிஏ இவங்க வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் வந்து ஆடிட்டர்ஸ், பெரிய பெரிய கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெவென்யூ அந்த கம்பெனி வந்து எடுக்குது அப்படின்ற பட்சத்திலே வந்து ஒரு சிஏவோட கையெழுத்து அவங்களோட டேக்ஸ் ஃபைலிங்க்கு தேவைப்படும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோடைய ரூல். ஸோ இந்த மாதிரியான ஆடிட்டிங் விஷயங்கள், டாக்ஸேஷன், அக்கௌண்டிங், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த சிஏ மாணவர்களுக்கு வந்து அதிகப்படியான வெயிட்டேஜ் கொடுத்து படிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க கம்பெனியில் வந்து அவங்களுக்கான வரவு செலவுகள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அவங்களோட ரெவென்யூ, இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த சிஏ சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோன்னா கூட இதை பேஸ் பண்ணியான வெயிட்டேஜ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, அக்கௌண்டிங் மற்றும் இந்த டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ சிஎம்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், அதாவது காஸ்ட், ஒரு உற்பத்தி கம்பெனி ஆகட்டும் இல்லை எந்த ஒரு கம்பெனி ஆகட்டுமே அவங்களோட எய்ம் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்கும். அதுவும் சுதந்திரத்துக்கு பிறகு நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டைசேஷன் நிறைய ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கெலாம் கவர்மெண்ட் வந்து கம்ப்ளைன்சன்ஸ் அப்படின்ற சில விஷயங்களை வந்து ரூலாக போட்டிருக்கு. ஸோ இந்த இதற்கான விஷயங்களை வந்து சிஏ மாணவர்கள் எடுத்து பண்ணுற மாதிரி சிஎம்ஏ மாணவர்கள் வந்து அந்த கம்பெனியோட இன்டர்னல், அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் தான் முக்கியம். இந்த ப்ராஃபிட்டை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா செலவுகளை குறைப்பதன் மூலயமா அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். உற்பத்தி கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த உற்பத்தி செலவை கம்மி பண்ணுறது மூலயமா அந்த பொருளோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சிஎம்ஏ படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டு விஷயத்துக்கான அந்த சப்ஜெக்ட்ஸ் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல்ஸ் பார்க்குறது, கம்பெனியில் ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை அணுகுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு முக்கிய டிஃப்ரென்ஸ் மேடம். முக்கியமான வேறுபாடுகளை பற்றி சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்காலத்துலலாம் வந்து பார்க்கும்போது இந்த தொழில்நுட்ப படிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருத்துவர், பொறியியலாளர், இந்த சட்டம் படித்தவர்களை தான் வழக்கறிஞர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு நிகராக தான் இந்த வந்து சிஏ கோர்ஸ்களும் மாணவர்கள் அதிகமாக எடுத்து படிக்க விரும்புகிறாங்க. இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்னென்ன? அதாவது 2006 கல்லூரி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ்களை விரும்பி எடுத்து படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் எங்களோட கல்லூரியை முழுநேர கல்லூரியாக நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காமர்ஸ் படிப்பு இல்லாமல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த டிகிரி கோர்ஸை விரும்பி எடுத்து படிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் எங்கள் காலேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் அட்மிஷனும் வராங்க, பாஸ் அவுட்டும் ஆகுறாங்க. ஸோ அப்பயே நாங்கள் என்ன கணிச்சோம் அப்படின்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க, விரும்பி எடுக்கிறாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிஏ படிப்பிற்கான, சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த ரெண்டு படிப்பிற்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும், கோட்டா சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்சஸ்களில் கிடையாது. ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா +2 பாஸ் ஆகிருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 இல்லை அதற்கு நிகரான கோர்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கும் போது அவங்க வந்து டைரெக்டாக சிஏ மற்றும் சிஎம்ஏவை அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இப்போ நம்ம மாணவர்கள் வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் எடுக்கணும், சயின்ஸ் படித்த மாணவர்கள் இன்ஜினியரிங் எடுக்கணும், மெடிசன் படிக்கணும், இப்படின்னு நிறைய மாணவர்கள் வந்து முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க இரண்டாவது ஒரு ஆப்ஷனாக வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸுகளையும் வச்சுக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்ற விஷயம் இருக்குது, சில சப்ஜெக்டில் கட் ஆஃப் மார்க் மிஸ் ஆகிடும் அவங்களுக்கு, சில மாணவர்கள் பொருளாதார சூழ்நிலை, அந்த கோர்ஸ் படிக்கிற அளவுக்கு அவங்களால அந்த பொருளாதாரத்தில் அவங்க அதை டேக்கிள் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து எடுக்கிறாங்க. எதனால் அப்படின்னா இந்த படிப்பு படிப்பதற்கு செலவுகளும் கம்மி. மற்ற கோர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் செலவுகளும் கம்மி மற்றும் நிலையான, அதாவது இந்த நிலை இத்தனை நிலை இருக்குது, இந்த நிலையை தாண்டிட்டா ஆடிட்டர் ஆகலாம் அப்படின்ற அந்த நிலை ஒரு வேற ஒரு படிப்பு அவங்க போகும்போது இத்தனை வருடங்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸால் அந்த கோர்ஸை சேர்ந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்து சிஏ சிஎம்ஏ படிக்கும்போது இருக்காது. அதனால் நிறைய மாணவர்கள் வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏ விரும்பி எடுப்பதற்கான காரணங்கள் வந்து இதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் படித்தவங்க தான் வந்து உங்கள் கல்லூரிக்கு அதிகமாக இந்த கோர்ஸ் படிக்க வராங்க அப்படின்னு. இப்போ அறிவியல் படிப்பு படித்த மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சிஏசிஎம்ஏ எடுக்கும்போது அவங்களுக்கு அது கடினமாக இருக்காதா? ஏன்னா அவங்க 12ஆம் வகுப்பில் இது சம்மந்தமாக படிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த மாணவர்கள் எப்படி வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக இந்த 11வது மற்றும் 12வது எடுக்கிற காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்களுக்கு
10வது முடித்து 11வது வரும்போது அதுவுமே அவங்களுக்கு ஒரு புதிய சப்ஜெக்ட் தான். ஸோ அவங்க பேசிக்ஸ் தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல போனால் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸில் இந்த ஃபவுண்டேஷன் நிலை அப்படின்னு ஒன்று சொன்னல, இந்த ஃபவுண்டேஷன் நிலை என்னவா இருக்கும் அப்படின்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும்னு பார்த்தோன்னா, நம்ம +1 +2 என்ன படிக்கிறோமோ அதை சார்ந்து தான் அந்த சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து காமர்ஸ் துறை மாணவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கஷ்டமாக இருக்குமே அப்படின்ற ஒரு புரிதலும் இருக்குது. ஸோ இதற்காக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்எம்சி எங்களோட சைடில் இருந்து ஒரு 15 நாட்கள் வந்து எங்களோட மாணவர்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வைக்கிறோம், ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி வைக்கிறோம். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செஷன் வைக்கிறதுனால இந்த 11th 12th மாணவர்கள், காமர்ஸ் மாணவர்கள் என்னென்ன படிக்கிறாங்க, அந்த டேர்ம்ஸு, பேசிக்ஸு, எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அக்கௌண்டன்சினா என்ன, காமர்ஸ்னால் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த 15 நாட்கள் வந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங்காக எடுக்கிறோம். ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க வரும்போது, நான் ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸில் முன்னவே சொன்னால் இதெல்லாம் வந்து பேசிக் விஷயங்கள் தான் இருக்கும், 4 பாடங்கள் இருக்கும். அந்த 4 பாடங்களுமே இந்த வணிகத் துறை சார்ந்த பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 15 நாட்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு அந்த 15 நாட்களில் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எங்ககிட்ட இருந்து பாஸ் அவுட் ஆகி போகிற ஒரு நிலை வந்து இங்கே இருக்குமே. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான நிலை. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி எங்கே அமைந்துள்ளது, இங்கு படிப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன? கண்டிப்பாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் 2006ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள திருப்பதி என்ற ஒரு ஊரில் வந்து இது நாங்கள் ஆரம்பித்தோம். இது ஆரம்பித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட டைமில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளை வந்து விரும்பி எடுத்து படிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடிலாம் இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி பசங்களை வந்து என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன், நிறைய மார்க் எடுத்தால் பசங்களை வந்து சயின்ஸ் குரூப்பில் போடுவாங்க. இல்லை கொஞ்சம் குறைவான மதிப்பெண்கள் மாணவர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீ வந்து காமர்ஸ் படி அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஸோ அதனால் மாணவர்களுக்கு வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏ பற்றின புரிதல் இல்லாமல் இருந்தது. அதுவும் பல்வேறு தவறான புரிதல்களும் அந்த டைமில் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ்களை பற்றி இருந்தது. ஸோ இது எதனால் அந்த தவறான புரிதல் இருக்கும்போது மாணவர்களுக்கு வந்து ஒரு முழு நேர கல்லூரி அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் ஒரு முழு நேர கல்லூரியாக வந்து இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் முழுநேர கல்லூரி சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்எம்சி ஆடிட்டிங் காலேஜ் தான். ஸோ எங்கள் காலேஜில் பார்த்தோன்னா ஒரு ஃபுல் டைம் சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ் கொடுக்குறோம், ரெசிடென்ஷியல் கோர்ஸாக கொடுக்குறோம். அதாவது மாணவர்களுக்கு ஹாஸ்டல், பஸ் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். ஸோ அதாவது அவங்க மாணவர்கள் வந்து படிப்பிற்கு ஏற்ற சூழலை வந்து உருவாக்கி கொடுக்குறோம் மாணவர்களுக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து நாங்கள் கடந்த 19 வருடங்களாக மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாணவர்கள் வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏ ஏன் கடினம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதற்கான டைமை வந்து அவங்க ஒதுக்குறது கிடையாது. ஸோ ஒதுக்காதனால மாணவர்கள் சப்போஸ் தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து கஷ்டம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உண்டாகிறது. ஸோ இதை போக்குவதற்காக என்எம்சி கல்லூரி வந்து ஒரு முழுநேர கல்லூரியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த மாணவர்களுக்கு ஈஸியாக தேர்ச்சி பெறணும் அப்படின்னா என்ன விஷயம் தேவை அப்படின்னா, ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த கல்விக்காக மட்டுமே ஒதுக்கணும். ஸோ எப்படி ஒரு இன்ஜினியரிங் மாணவராகட்டும், ஒரு மருத்துவம் படிக்கிற மாணவர்களாகட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த டைமை ஒதுக்கி படிப்பாங்க, ஃபுல் டே காலேஜ் போயிட்டு அப்படின்னு படிப்பாங்க. பட் இந்த சிஏ வந்து அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ யூஸ்வலாக ஒரு டிகிரி கோர்ஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி சொல்லுதுன்னா நீ வந்து காலேஜ் வந்து படிக்கணும், இவ்வளோ அட்டண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குது. ஆனால் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ ஐசிஐ பார்த்தோம் அப்படின்னா அப்படி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் விதிக்கல மாணவர்கள். எதனால் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் தான் நிறைய மாணவர்கள் வருவாங்கல்ல. ஏன்னா வந்து நிறைய சிஏ மற்றும் சிஎம்ஏ மாணவர்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கரெக்டாக, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்குது, இந்த விஷயத்தை வந்து மாணவர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதுக்கான டைமை கொடுக்காம மாணவர்கள் வந்து தோல்வி அடைகிற நேரத்தில் இந்த கோர்ஸை வந்து கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த 10 மணி நேரம் என்பது அவங்களுக்கான இந்த நேரத்தை ஒதுக்கி மாணவர்கள் வந்து படித்தா மட்டும்தான் இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை வந்து மாணவர்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, முன்னாடி சொன்ன மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட், இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இதுதான். தொடர்ந்து பேசலாம். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் படக்காட்சி.
இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சண்மதி. நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் 12th வந்துட்டு காமர்ஸ் குரூப் எடுத்தேன். எனக்கு CA பண்ணணும்னு ஆசை. ஸோ NMCயில் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபவுண்டேஷனில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். இங்கே ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ டவுட்ஸ்னால் அப்பப்போ கிளியர் பண்ணுறாங்க. இப்போ திருப்பி இன்டருக்காக திருப்பி NMCயிலே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்குது. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். வணக்கங்க, என் பேர் ருக்மணி. நான் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேங்க. என் பொண்ணு வர்ஷா இங்கே வந்து அவள் வந்து UG முடிச்சுட்டு இன்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தேடிட்டு இருந்தபோது எங்களுக்கு யூடியூப்பில் நாங்கள் சேனல் பார்த்துட்டு இங்கே அட்ரஸ் தேடி வந்தோம். இங்கே இருக்கிற வந்து ஸ்டாஃப்ஸு எல்லாம் கொஞ்சம் எப்படின்னா எது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் தேடி பார்க்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபோன் அலோடு இருக்கக்கூடாது, காலேஜும் ஹாஸ்டலும் பக்கமே இருக்கிற மாதிரி இருக்கணும்ன்ட்டு எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இந்த காலேஜ் NMC காலேஜ் கிடச்சிச்சு இங்கே பெருந்துறையில். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இங்கே கிடச்சிச்சு எங்களுக்கு. அதனால் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா படிக்கிறாங்கன்ற ஒரு இதில் சக்ஸஸ் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம இந்த CA கோர்ஸ்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஜென்ரல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கும் இந்த CA கோர்ஸுக்கும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள்லாம் என்னென்ன? கண்டிப்பாக யூஸ்வலாக மாணவர்கள் வந்து இந்த செல்ஃப் ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. 12th முடிச்சுட்டு ஒரு CA அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காலேஜோ இல்லை ஒரு பார்ட் டைம் ஜாபோ போயிட்டு இந்த CAவும் ஒரு பார்ட் டைமாக பண்ணுற சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து செல்ஃப் ஸ்டடியை எஃபெக்டிவாக பண்ணி பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சில மாணவர்களுக்கு வந்து அதற்கான சூழல் அமையாமல் கூட போகலாம். அமையாமல் போகும்போது அவங்களால எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியாது, திரும்பவும் அந்த கோர்ஸ் கடினம் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து அங்கே நிலவ ஆரம்பிச்சிருது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜை வந்து ஃபுல் டைமாக போயிட்டு இன்ஸ்டியூட் போவாங்க. அதாவது காலேஜ் முடிஞ்சுட்டு சில இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும், இதுக்கான ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரங்கள் வந்து அவங்க டெய்லியும் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் NMCயில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸால் ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரங்கள் வந்து இந்த படிப்பிற்காக ஒதுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நிறைய மாணவர்கள் வந்து அதையும் மீறி ஒதுக்கி இந்த CA மற்றும் CMA ஆகணுன்ற ஒரு ஆசையில் படிக்கிற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த சூழல் வந்து அமைவது கிடையாது. ஸோ NMCயை பொறுத்த வரைக்கும் இதற்கான சூழலை அமைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாணவர்கள் பார்ட் டைமாக படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வீட்டில் இருக்கும்போது டிவி, மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன், வெளியே போகிறது, இந்த மாதிரியான நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து மாணவர்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்னாலையும் இந்த மாணவர்களால் வந்து அந்த 8லேருந்து 10 மணி நேரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒதுக்க முடியாமல் போயிடலாம். ஸோ NMCயில் நாங்கள் அதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எப்படி அது உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் காலேஜ் வராங்க, வந்துட்டு அவங்க ஒரு 6லேருந்து 7 மணி நேரங்கள் வந்து காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஆசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நார்மலான ஒரு டிகிரி கோர்ஸ் படித்த ஆசிரியர்களால் இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்டைஸ் வந்து வழங்குறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ இப்போ அதை எப்படி டேக்கிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த CA மற்றும் CMA முடித்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வந்து பேராசிரியர்களை வச்சு இந்த சப்ஜெக்ட்ஸுக்கான கோர்ஸஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து இந்த துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உண்டாக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த மாணவர்கள் எங்களோட கோர்ஸ் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸை வந்து வடிவமைச்சிருக்கோம். அதனால் மாணவர்கள் பேருந்து மூலயமா ஹாஸ்டலுக்கு போவாங்க. ஹாஸ்டலுக்கு போனோடனே உங்களுக்கான ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி ஹவர்ஸில் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் காலேஜில் என்ன படிக்கிறாங்களோ அதுக்கான ரிவிஷன்ஸ் வந்து இங்கே வந்து எடுப்பாங்க. இந்த ரிவிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா, ஸ்டடி சூப்பர்வைசர் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து
இந்த மாணவர்களோட ஹாஸ்டலில் இருப்பாங்க. அதாவது ஒரு வார்டன் இருப்பாங்க. வார்டன் அல்லாமல் இந்த படிப்பிற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஸோ மாணவர்கள் எந்நேரமும் அந்த ரிவிஷன் டைமில் டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து அவங்கள அணுகி அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து ஒரு பார்ட் டைமாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்காம போயிடும். ஸோ எங்களுடைய என்எம்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் கோர்ஸை முடித்து பாஸ் அவுட் ஆகி வராங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்எம்சியில் ஃபுல் டைமாக ஆடிட்டிங் படிப்பதற்கு. அதாவது அந்த சூழல் வந்து அந்த 10 மணி நேரம் அவங்க ஒதுக்கிறதுக்கான சூழலை வந்து உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ ஃபுட் ஆகட்டும், அவங்களோட துணியை வாஷ் பண்ணுறது கூட என்எம்சி எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறதுனால மாணவர்கள் அதுலேயும் இந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம். அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களோட கல்லூரி வளாகத்துலேயோ ஹாஸ்டல்லையோ அலோட் கிடையாது. மாணவர்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பேசிக்கலாம். அதற்கான நேரம் வந்து தனியாக ஒதுக்கப்படும். ஸோ இதுதான் என்எம்சியில் ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் கோர்சஸ் படிக்கிறதுக்கான அட்வான்டேஜ். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் குலதெய்வம்மாங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை ஆலோசகர் கிட்ட கேளுங்க. சரிங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பையன் வந்து சிஏ இன்டர் முடிச்சிருக்காப்லைங்க. ஓகேங்க மேம். இப்போ ஃபைனல் பண்ணோன்னே. ஓகேங்க மேம். அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கலாம். அதாவது அவர் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம். சரி. அது ஒரு சிஏ இன்டர் முடித்தோடனே அடுத்த லெவல் வந்து ஃபைனல் லெவல். இந்த லெவலுக்கு வந்து அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஷிப் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் வந்து இவங்க எடுக்கணும். ஒரு எக்ஸிஸ்டிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட. ஓகே, அதை வந்து 2 வருட காலங்கள் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ண பிறகு அப்புறம் சாஃப்ட் ஸ்கில் ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கும். அதை வந்து ஐசிஐ சொல்கிற இன்ஸ்டியூட் அதில் போய் படித்து அதை கற்று தேர்ந்துட்டு அதை வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதி அதையும் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவர் எலிஜிபிள் இருந்தாருன்னா அவர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு அவர் அதற்கான சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோன்னா 2 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, 2 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரூப்லேயும் 3 எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த எக்ஸாம்ஸ் வந்து அவங்க வேணும்னா ஒன்றாவும் எழுதலாம் கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த ஒரு குரூப்பையும் தனித்தனியாகவும் எடுத்து எழுதலாம். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கிட்ட ஆர்டிகல்ஷிப் போயிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃபீல்டை பற்றின இந்த ஒரு நிபுணத்துவம் வந்து ஓரளவுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா சிஏ இன்டர் முடித்த மாணவர்களே வந்து செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலுக்கு கீழே, அதாவது அவங்க அந்த ஃபைனல் எக்ஸாம் முடிச்சா அவங்க ப்ரொஃபஷனல் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அவங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் உதவும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நன்றி மேம். அழுத்தமைக்கு நன்றி அம்மா. இப்போ நம்ம இந்த சிஏ கோர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்னதான் இது வந்து நுழைவுத் தேர்வு இல்லாத ஒரு படிப்பாக இருந்தாலும், கல்வி கட்டணம் பார்த்திங்கன்னா மிகவே குறைவாக இருந்தாலும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இந்த படிப்பை படிக்கிறது மூலமா எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வேலைகள் வந்து காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இது மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸை படிச்சுட்டு வெளியே வர மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வேலைவாய்ப்புகள் அபரிவிதமாக வந்து காத்து கொண்டு இருக்கிறது இந்த சிஏ படித்த மாணவர்களுக்கு. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து சிஏ ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு படிச்சுட்டு வந்தால் தான் அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்தியாவில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இந்திய கவர்மெண்ட் வந்து நிறைய கம்ப்ளைன்சஸ் கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு தொழில் நிறுவனத்திற்கும் வந்து அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த கம்பெனிகளுக்கும் தங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உதவியை வந்து இந்த சிஏ முடித்த மாணவர்களால் தான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் இப்போ தொழில் வளர்ச்சி எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குறாங்க. ஸோ வேலைவாய்ப்புகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புகளில் பார்த்தோன்னா மொத்தம் 3 வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பிரிக்கலாம். அது என்னென்னா, முதல்ல வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறது. இந்த சிஏ முடிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த டேரெக்டாக வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இந்த சிஏ மாணவர்களை டேரெக்டாக வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு, அவங்களோட ஆடிட்டிங்க்கு வந்து டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப். அடுத்ததாக இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஆடிட்டிங் ஃபேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐசிஐயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இவங்க வந்து இவங்கள எடுக்க முடியாத கம்பெனிஸ் இருக்கும். அதாவது ஒரு மீடியமான கம்பெனிஸ், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்கும். இவங்களால ஒரு முழு நேர ஆடிட்டரை வந்து ஹையர் பண்ணி வேலையை வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு வந்து
இவங்க வந்து ஆடிட்டிங் சப்போர்ட் பண்ணலாம். ஒரு கன்சல்டன்ட் ஆடிட்டிங் ஃபர்மாக வந்து இவங்க வந்து கன்சல்டிங் பண்ணலாம். ஸோ இது வந்து அவங்க வந்து ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம் 2வது நிலை. 3வது ஃபாரின் வேலைவாய்ப்புகள் இருக்குது. 4வது பார்த்தோன்னா கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகள். அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போதெல்லாம் அங்கே வர கொஷின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதை சார்ந்து தான் இருக்கும். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும் இந்த மாதிரியான சிஏ மற்றும் சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் குரூப் கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ அடுத்ததாக எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகமும் இருக்கும். இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த பட்ட படிப்புகளுக்கு இணையான படிப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். பட்டப்படிப்புக்கு அதாவது நம்ம இது வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். எதனால் அப்படின்னா அந்த பட்டப்படிப்புகளுக்கான வேலைவாய்ப்புகளும் இருக்குது, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களுக்கான வேலைவாய்ப்புகளும் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து அவங்க சூழ்நிலை காரணமாக அவங்க பட்டப்படிப்பு மட்டும் படித்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அதனால் டிகிரி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிகாம் மற்றும் இந்த துறை சார்ந்த பிகாம் பிபிஏ இந்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் அபரிவிதமாக இருக்குது. ஸோ கம்பெனி நிறைய டெவலப் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வேலைகள் எல்லாம் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் முடித்த மாணவர்களுக்கு வந்து ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான வேலை கிடைக்கும். ஆனால் இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிடிச்ச மாணவர்களுக்கு வந்து சீனியர் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் இந்த மாதிரியான ஒரு மேல் நிலையில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க ஃபினான்ஷியலாகவும் சரி சோஷியலாகவும் சரி அவங்களோட நிலை வந்து உயர்ந்து கொண்டே போகும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறது மூலயமா. அதே மாதிரி இவங்க வந்து அப்டேஷன்லேயே இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த துறை சார்ந்த ஒரு 90% அறிவு வந்து இவங்ககிட்ட இருக்கிறதுனால துறை சார்ந்த மாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு உயர்நிலை வேலை வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதை எப்படி சயின்ஸ் படித்த மாணவர்கள் வந்து ஒரு மருத்துவர் மெடிசன் படிக்கிறதோ பிஹெச்டி படிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கும்போது அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர்றது மாதிரி இந்த காமர்ஸ் குரூப் படித்த மாணவர்களுக்கு வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ் படிப்பதன் மூலமாக அவங்களோட நிலை வந்து உயரும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்க இந்த சிஏ படிப்புக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது படிக்கணும் அப்படின்னு. இப்போ நிறைய மாணவர்கள் வந்து அவ்வளோ நேரம் படிக்க முடியாது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் சொல்கிறது இப்போ வந்து முதல் நிலையில் ஒரு பேப்பரில் வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாலும் மீண்டும் மீண்டும் அதை வந்து திரும்ப எழுதுகிற மாதிரி இருக்குது. அப்படி அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகும் போது அந்த மாதிரியான மாணவர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பயிற்சிகள் அறிவுரைகள்லாம் நீங்கள் அளிக்கிறீங்க? அதாவது இது ஒரு தவறான புரிதல் வந்து நிலவிட்டுருக்கு. என்ன அப்படின்னா சிஏ படிக்கிற மாணவர்கள் வந்து ஒரு பேப்பர் வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாலும் மொத்தம் 12 பேப்பர்கள் வந்து திரும்பி எழுதணும் அப்படின்றது ஒரு தவறான புரிதல். ஏன்னா இது வந்து ஒரு முன்காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ இருக்க சூழ்நிலை வந்து அப்படி ஒரு விஷயமே கிடையாது. நான் முன்னவே சொன்னேன் 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் ஒரு மாணவர் வந்து ஃபவுண்டேஷன் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாணவர்கள் வந்து இந்த 4 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அப்படி இல்லைனா அந்த கூட்டல் தொகை, நான் முன்னே சொன்ன மாதிரி கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கூட்டல் தொகை கம்மியாக எடுத்துட்டாங்கனாலோ அந்த 4 சப்ஜெக்டை மட்டும் அவங்க எழுதினா போதும். ஸோ ஒரு நிலையில் மட்டும் அவங்க அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் எழுதினா போதும். இதே மாதிரி இன்டர்மீடியட் கோர்ஸில் பார்த்தோன்னா அது 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அந்த 3 பேப்பர்களில் ஒரு பேப்பர் போச்சுன்னா அந்த 3 பேப்பர் மட்டும் எழுதினா போதும். ஸோ ஐசிஐ பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து ஏன்னா நிறைய ஆடிட்டர்ஸோட தேவை இருக்குது. அதனால் மாணவர்களுக்கு வந்து எப்படி சுலபமாக இந்த கோர்ஸை உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 2 மாற்றங்களை வந்து சமீப காலத்தில் கொண்டு வந்தாங்க. அதாவது எக்ஸாம்ஸ் வந்து 3 முறை வருடங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 4 சப்ஜெக்டாக இருந்த அந்த 8 சப்ஜெக்டாக இருந்த பேப்பர்ஸை வந்து 3 6 சப்ஜெக்டாக அவங்க கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு வந்து ஐசிஐ தரப்புலேருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதனால் இது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 12th முடித்த மாணவர் வந்து ஒரு பார்ட் டைமாக இந்த கோர்ஸை பண்ணி அடுத்து வர ஒரு 4 மாதங்களில் அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால இந்த கோர்ஸுக்கான அந்த ஒரு தேவைப்படுற, அதாவது இந்த கோர்ஸில் வந்து ஒரு 80-90% நாலேஜ் வந்து அந்த ஃபீல்டை பற்றின நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதற்கான டைம் அவங்க ஒதுக்குறது இல்லை. ஸோ இதுக்கு டைம் ஒதுக்காமல் அவங்க தேர்வை எழுதும் போது அதற்கான தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோமேன்ற ஒரு மன உளைச்சலில் வந்து இந்த கோர்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு தவறான புரிதல் வந்து இருக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த சப்ஜெக்ட்கான டைம், இந்த படிப்பிற்கான டைமை நம்ம செலுத்தும் போது இது வந்து மாணவர்களுக்கு இலகுவாகி அவங்க ஈஸியாக வந்து அவங்க இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி கல்வி எடுத்து படிச்சிருப்பாங்க. அப்போ இப்போ இவங்க வந்து கல்லூரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே ஆங்கிலமாகவே இருக்கும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிலாம் கொடுக்குறீங்க? அது
எங்களோட என்எம்சி காலேஜில் பார்த்தோம்னா இந்த 15 நாட்கள் ஒரு ட்ரைனிங் நான் சொல்லியிருந்தேன் சயின்ஸ் மாணவர்களுக்கு. இதே மாதிரி தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் இந்த பேசிக், இந்த அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், காமர்ஸ் இதற்கான பேசிக்ஸ் வந்து அதாவது அந்த சிஏ எக்ஸாம் எழுதும்போது அவங்க என்னென்ன அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன டேர்ம்ஸ் வரும், அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து தமிழில் படிச்சிருப்பாங்க, அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த விஷயங்களில் வந்து அந்த முதல் 15 நாட்களில் வந்து மாணவர்களுக்கு நாங்கள் கற்பிக்கிறதுனால அந்த மாணவர்களும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு அந்த டேர்ம்ஸ் தேர்ச்சி வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், எங்கள் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே இந்த தமிழ் வழியில் தான் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது இந்த டேர்ம்ஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், ஆனால் கிளாஸஸ் வந்து தமிழில் நடக்கும். இது எதுக்காக அப்படின்னா மாணவர்கள் வந்து ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தில் அப்படின்னா நம்ம தாய்மொழியில் சொன்னால் மட்டும் தான் புரியும். ஸோ அந்த ஒரு ரீசனை வந்து நம்ம கணக்கிட்டு மாணவர்களுக்கு கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதாவது மல்டி லாங்குவேஜ்லையும் எடுப்போம். பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழில் எடுப்போம். இந்த டேர்ம்ஸ், இங்கிலீஷில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி 15 நாள் ஒரு கோர்ஸ் வைப்போம். அந்த கோர்ஸ்லேயே வந்து இவங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு செயல்படுவாங்க. எங்கள் கல்லூரியில் நிறைய மாணவர்கள் தமிழ் மீடியம் மாணவர்களும் பயின்று கொண்டும் இருக்கிறார்கள். இன்டர்மீடியட் முடிச்சும் நிறைய மாணவர்கள் வந்து வெளியேறியிருக்காங்க. அதனால் தமிழ் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப கடினம், அதாவது இதுவும் ஒரு தவறான புரிதல், ரொம்ப கடினம், தமிழ் மீடியம் படித்தா படிக்க முடியாது அப்படின்ற ஒரு தவறான புரிதல் நிலவி கொண்டு இருக்கிறது. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அதை ஈஸியாகிறதுக்கு என்எம்சி தரப்புலேருந்து நாங்கள் 15 நாட்கள் ஒரு கோர்ஸும் நாங்கள் மாணவர்களை இது பண்ணி அந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு ஈஸியான விஷயமாக தான் இருக்கும். ரொம்ப நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நீங்கள் சொன்னதன் மூலியமாக. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இந்த கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறதுக்கு தங்கும் விடுதி வசதி எப்படி இருக்கும், அவங்களுடைய உணவு பாதுகாப்பு, தங்கும் இடம் வசதியெல்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இது என்எம்சி காலேஜ் ஹாஸ்டல் பேஸ் பண்ண ஒரு காலேஜ் தான். நம்ம காலேஜ் எப்படியோ அதே மாதிரி ஹாஸ்டல்லையும் படிப்பிற்கான டைமு இதெல்லாம் ஒதுக்கிட்டோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் கிடையாது, ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது, அவங்க பட்டன் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி ஹாஸ்டல்ஸில் பார்த்தோன்னா வார்டன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ், இவங்க 2 பேர் இருப்பாங்க. சொல்ல மாணவர்களுக்கு வந்து படிப்பு சம்மந்தமான டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் அவங்க எந்த நேரம் வேணால் அந்த ஆசிரியரை அணுகி வந்து அவங்க வந்து அதை இது பண்ணலாம், டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். 2வது குடிநீர் வசதி, சாப்பாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சேஃபான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்களோட இந்த துணி வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் என்எம்சி தரப்புலேருந்தே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி, காலேஜ்லேருந்து ஹாஸ்டலுக்கு பஸ் நடுவில் எங்கேயும் ஸ்டாப்ஸ் கிடையாது, வெளியால் யாரும் மீட் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ்க்குமே யாரும் அலோவ் கிடையாது. அதாவது அந்த பாஸில் இருக்க யார் பாஸில் வந்து பேரண்ட்ஸ் இல்லை அப்பா அம்மா இந்த மாதிரியான யார் அவங்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இவங்களை வந்து விசிட் பண்ண முடியும். அதை தவிர்த்து வேறு யாரும் விசிட் பண்ண விட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஹாஸ்டலை விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு அலோட் கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலை. அதே மாதிரி சிசிடிவி கேமரா, எங்கெங்கே பொது இடங்களோ அங்கே சிசிடிவி கேமரா. அப்புறம் அதாவது ஏதாவது ஒரு மருத்துவ அவசரம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் 24 மணி நேரமும் ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் வந்து எப்போவுமே ஹாஸ்டலில் இருக்கும். ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட வேணாம் மாணவர்களோட சேஃப்டியை பற்றி. ஏன்னா ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டாக வந்து எங்களோட என்எம்சி கல்லூரி ஆகட்டும், இந்த ஹாஸ்டல் ஆகட்டும் நாங்கள் கட்டமைச்சு கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படித்த மாணவர்கள் தங்களது அனுபவங்களை கூறும் படக்காட்சி. இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA/CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. ஹாய் எவ்ரிவன், ஐ எம் வி ஸ்ரீநிதி ஃப்ரம் சேலம். நான் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு சிஏ படிக்கணும்னு ஆசை. ஸோ ஆடிட்டிங் காலேஜ் தேடுறப்ப எனக்கு என்எம்சி கிடைச்சது. நான் இங்கே வந்தேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்தது, ஏன்னா எனக்கு காமர்ஸ் பற்றின நாலேஜ் இல்லை. ஆனால் இங்கே பேசிக்லேருந்து தான் எனக்கு எடுத்தாங்க. ஸோ அதில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. காலேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம டவுன் ஆனோம் அப்படின்னா அவங்க நல்லா மோட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுலேயே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இங்கே வந்து ஃபோன் அலோட் கிடையாது, கீபேட் செல் தான் அலோடு. ஸோ ½ hour வீட்டில் பேசுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. சிஏ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவேன் எனக்கு ஹோப் வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு என்எம்சி. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள்,
குட் மார்னிங் எவ்ரிவன். நான் சுஷ்மிதா. நான் தருமபுரியிலேருந்து வரேன். எனக்கு என்னோட ஆம்பிஷன் வந்து சிஏ படிக்கணுன்றது. அதுக்காக நான் ஒரு ஃபுல் டைம் மேனேஜ்மெண்ட் கோச்சிங் சென்டர் பார்க்கும்போது என்எம்சி வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்து உள்ளே பார்க்கும்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரௌண்டிங்ஸ், அப்புறம் எல்லாமே பார்க்கும்போது சிஏ படிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்தது எனக்கு. அப்புறம் டீச்சர்ஸோட கைடன்ஸ், அப்புறம் அவங்க கோச்சிங்ஸ், அப்புறம் எங்களுக்கு வந்து டெய்லி மந்த்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கிளாஸ் டெஸ்ட், ரெகுலராக கிளாஸ் டெஸ்ட். அப்புறம் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ் நல்லா இருந்தது, ஸ்டடி ஹவர்ஸ் கிடைச்சது. சிஏ படித்து முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஹோப் கிடைச்சது. எக்ஸாம் நல்லா முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அப்புறம் ஹோப் கொடுத்த என்எம்சிக்கு தேங்க்யூ. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம இந்த சிஏ கோர்ஸ்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்து இந்த கோர்ஸில் சேர்வதற்கும் இல்லை பட்டப்படிப்பு முடித்து சேர்வதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? எது வந்து மிக சிறந்த வழியாக இருக்கும்? மிக சிறந்த வழி அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு ஒரு மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்பை எடுக்கும்போது அவங்களுக்கான அந்த ஈஸியாக வந்து இந்த கோர்ஸை வந்து முடிக்கலாம். அதாவது காலங்கள் வந்து கம்மியாகும். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10th மற்றும் 12th இந்த எக்ஸாம்ஸ், இதுக்கான எக்ஸாம்ஸ் படிக்கும்போது மாணவர்கள் வந்து ஒரு சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து இருப்பாங்க. ஸோ இதே மனநிலையை அங்கே காலேஜ் படிக்கும்போது கடத்தும் போது அந்த மாணவர்களுக்கு வந்து படிப்பில் வந்து அதிகப்படியான நேரம் செலவிட்டு சீரியஸான படிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு காலேஜ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த மாணவர்கள் வந்து +2 முடிச்சுட்டு இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை படித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அவங்க முடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் அந்த காலங்களில் வந்து அவங்க முடிச்சிடலாம். சப்போஸ் மாணவர்கள் வந்து பிகாம் வேறு ஏதாவது பட்டப்படிப்பை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஐசிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு விலக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிகிரி முடித்த மாணவர்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வணிகவியல் துறை சார்ந்த டிகிரி முடித்த மாணவர்கள் வந்து 55% எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கிட்டேருந்து விலக்கு வாங்கிக்கலாம். அவங்க டைரெக்டாக வந்து இன்டர்மீடியட் கோர்ஸை வந்து அவங்க அட்டன் பண்ணலாம். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த வணிகவியல் துறை சாராத மாணவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களும் இந்த கோர்ஸ் படிக்கணும்னா அவங்களுக்கும் விலக்கு இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, அவங்க வந்து 60% மேலே அவங்க மார்க் எடுத்துருக்கணும். மார்க் எடுத்துருக்கும் பொழுது அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து விலக்கு வாங்கிட்டு டைரெக்டாக இன்டர்மீடியட் கோர்ஸில் போகலாம். ஸோ அது கொஞ்சம் காலமும் எடுக்கும். இதற்கான ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் இதற்கான அந்த ஒரு 8லேருந்து 10 மணி நேரங்கள் வந்து ஒதுக்க வந்து அவங்களுக்கு கடினமாக இருக்கும். அதற்கான சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால +2 படிக்கும்போது இதற்கான அந்த ஒரு டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த 12th முடித்த அந்த ஒரு இதில் இருப்பாங்க மாணவர்கள். அப்போ வந்து அவங்க இந்த படிப்பும் ஈஸியாக கடினம் இல்லாமல் இந்த படிப்பை வந்து படிச்சுட்டு போகலாம். ஸோ +2 முடிச்சுட்டு படிக்கிறது தான் பெஸ்ட் என்னை பொறுத்தவரை. மிக சிறந்த வழின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிஏ சிஎம்ஏ கோர்ஸ் சேர்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு என்ன? அதாவது இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நான் முன்னவே சொன்னேன், மாணவர்கள் வந்து +2 பாஸ் ஆகிருக்கணும். அவ்வளோதான், +2 பாஸ் ஆகிருக்கணும். இதை தவிர்த்து ஐசிஐ வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வைக்கல. ஸோ சில லாயர்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அவங்க வந்து அவங்களோட 40வது வயது 50வது வயதில் இந்த சிஏ எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அவங்க ப்ரொஃபஷன்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கான வயது வரம்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா மாணவர்கள் வந்து +2 பாஸ் ஆகிருக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஐசிஐ தரப்புலேருந்தும் ஐசிஎம்ஐ தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ வயது வரம்பு அப்படின்றது இல்லை, யார் வேணால் படிக்கலாம், எப்போ வேணால் படிக்கலாம் இந்த கோர்ஸு. எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குமே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த சிஎம்ஏ கோர்ஸில் இந்த ஒரு விஷயம்தான். ஸோ வயது வரம்பு அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கிடையாது. இப்போ சிஏ சிஎம்ஏ கோர்ஸ்களை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இந்த கோர்ஸ் சேர்வதற்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன? அதாவது 12th முடித்த மாணவர்கள் சிஏ மற்றும் சிஎம்ஏ படிக்க விருப்பமுள்ள மாணவர்கள், இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் தாராளமாக வந்து முழு நேர பயிற்சிக்காக எங்களோட என்எம்சி காலேஜை வந்து அணுகலாம். ஸோ இவங்க வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஐசிஐ பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் 12th முடித்தாலே வந்து 10th முடித்தாலே வந்து அவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா 12th பாஸ் ஆனால் அவங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான் மாணவர்கள் 12th வந்து எழுதி முடித்த மாணவர்கள் வந்து என்எம்சி அணுகும்போது எங்களோட கல்வி வழிகாட்டிகள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சிஏ பெஸ்ட்டா சிஎம்ஏ பெஸ்ட்டா. ஸோ அதாவது மாணவர்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஜென்யூனான கன்சல்டேஷன்ஸ் கொடுப்பாங்க.
ஸோ கீழே திரையில் திரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட பேசலாம். எங்களோட கேம்பஸை விசிட் பண்ணிங்கனாலும் எங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸு, என்னென்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லப்படும். ஸோ மாணவர்கள் வந்து +2 முடித்த மாணவர்கள் பாஸ் ஆவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்க மாணவர்கள் வந்து டேரெக்டாக வந்து இப்போ கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு அந்த 15 நாட்கள் கோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 3-4 மாத பயிற்சிகளுக்கு அடுத்து எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். ஸோ மாணவர்கள் வந்து எங்களோட வெப்சைட்டையும் செக் பண்ணலாம், www.nmcauditingcollege.com. இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களும் இருக்கும். அதை பார்த்துட்டு மாணவர்கள் வந்து புரிந்து கொள்ளலாம் கல்லூரி என்னென்ன சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ உங்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி எங்கே அமைந்துள்ளது, எப்படி தொடர்பு கொள்ளலாம், எந்த இடத்தில் உள்ளது? ஸோ ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள திருப்பதி என்ற ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு எங்கள் காலேஜ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிப்பாங்க, அதாவது டயர் 2 டவுன்லேருந்து வந்து டயர் 1 டவுனில் தான் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சிட்டியில் தான் வந்து நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் எங்களோட காலேஜ் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சின்ன டவுனில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஏன் ஒரு மாணவர் வந்து சிட்டியை விட்டுட்டு வந்து அங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு விஷயம், எங்கள் காலேஜில் ஆல்ரெடி வந்து நிறைய மாணவர்கள், அதாவது சிட்டியில் இருக்க மாணவர்கள் தான் அதிகப்படியாக படிக்கிறாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா, சிட்டியில் இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது மாணவர்களுக்கு. ஸோ அந்த டவுன் சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கல்விக்கான ஒரு சூழலை அமைத்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து ஏதுவாக இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இந்த காலேஜ் வந்து ஈரோடு திருப்பதியில் இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ், மாணவர்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும், எங்களோட காலேஜ் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணும்போது உங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இந்த கீழே திரையரத்தில் நம்பரை கால் பண்ணிங்க அப்படின்னா அட்மிஷன் அட்வைசர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க உங்களுக்கான பெட்டராக வந்து கைட் பண்ணுவாங்க, எப்படி படிக்கலாம், என்ன கோர்சஸ் இருக்குது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெட்டராக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்பொழுது உங்கள் கல்லூரியில் வந்து சேர்வதற்கான அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது, என்னென்னா இதுக்கு ஏதாவது நுழைவுத் தேர்வுகள் எழுதணுமா அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது தேர்வுகள் இருக்கா இந்த படிப்பு படிப்பதற்கு? அதாவது என்எம்சியை பொறுத்த வரைக்கும் நுழைவுத் தேர்வு எதுவும் கிடையாது. அதாவது சிஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நுழைவுத் தேர்வு எதுவும் கிடையாது. நம்ம முன்னவே சொன்ன மாதிரி +2 பாஸ் ஆகிருந்தால் போதும். எங்களோட இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நாங்களும் நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறது இல்லை. எதனால எல்லா தரப்பட்ட மாணவர்களும் வந்து எங்ககிட்ட படிக்கலாம். ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வராங்கன்னா அவங்களால நுழைவுத் தேர்வு வந்து பாஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக நாங்கள் பிரத்யேகமாக ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்எம்சி ஆடிட்டிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் கிடையாது. மாணவர்கள் சயின்ஸ் குரூப் ஆகட்டும், காமர்ஸ் குரூப் ஆகட்டும், எந்த மாணவர்களாக இருந்தாலும் எங்களை அணுகலாம். டிகிரி முடித்த மாணவர்கள் கூட எங்களை வந்து அணுகி, அதாவது காமர்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 15 நாட்கள் ட்ரைனிங் அவங்க அட்டென்ட் பண்ணுவதன் மூலயமா இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து அவங்க கிராக் பண்ணலாம். இதுக்கான இந்த டேர்ம்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் அந்த 15 நாட்கள் ட்ரைனிங்லேயே கொடுத்துருவோம். ஸோ அதனால் அந்த இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மாணவர்கள் வந்து டைரெக்டாக அணுகலாம். எந்த விதமான அட்மிஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் இல்லை, ஐசிஐலும் கிடையாது. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசைன்னு சொல்லலாம், எல்லா படிக்கிற மாணவர்களுக்கும் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த படிப்பிற்கான வேலை வாய்ப்புகள் வந்து இந்தியாவிலே அபரிவிதமாக இருக்குது. மாணவர்களுடைய தேவை தான் அதிகமாக இருக்குது, வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இங்கேயே வந்து மாணவர்கள், ஃபைனல் முடித்த மாணவர்கள் பல லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடிய, ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா ஒரு லட்சங்களில் தான் அவங்களுக்கான சம்பளம் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல், ஒரு நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் லட்சங்களில் இருக்கும். நிறைய மாணவர்கள் வேலைவாய்ப்புகள் இங்கேயே அதிகமாக இருக்குது. லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலைவாய்ப்பு இருக்கும்போது நிறைய மாணவர்கள் வந்து ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இருந்தாலும் சில மாணவர்கள் வந்து நான் ஃபாரினில் போயிருக்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கும் ஐசிஐ, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா, இது வழங்கக்கூடிய இந்த சிஏ கோர்ஸை வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ மாணவர்கள் வந்து டைரெக்டாக ஒரு ஃபாரின் கம்பெனியில் போய் அவங்க வந்து இந்த ஆடிட்டராவோ சிஏஓ வேலை பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலே இப்போ அதிகப்படியான தேவை இருக்குது. ஸோ ஃபாரின்லேயும் கண்டிப்பாக தேவை இருக்குது மாணவர்களுக்கு. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக போய் அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஆனால் மாணவர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்க ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணணும், கன்சல்டிங் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்தந்த நாட்டினுடைய ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ சிபிஏ, ஏசிசிஏன்ற இந்த மாதிரியான அந்தந்த நாட்டுடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் இருக்கும். ஸோ அந்த நிறுவனத்துடைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா அந்த மாணவர்கள் அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ
இந்தியா மட்டுமல்ல ஃபாரின்லையும் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. வேலைவாய்ப்புகளை பற்றியும் சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிஏசிஎம்ஏ கோர்ஸில் சேர்வதற்கு வந்து 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் அப்படின்னு சிறப்பு ஏதாவது பயிற்சிகள் எடுத்துக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் அம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் கோமதிங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் விடியாத்திலிருந்து பேசுகிறோங்க. நாங்கள் சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை ஆலோசகர்கிட்ட கேளுங்க, தொடர்ந்து கேளுங்கம்மா. ஹலோ வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம். இல்லைங்க சார், இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி பண்ணலாமா? இந்த கோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ நாள் சார் பண்ணணும் அது? கேள்வி திரும்ப கேளுங்க மேடம். சார் இந்த கோர்ஸ் வந்துட்டு 1 இயர் கோர்ஸுங்களா எப்படின்னு சார் அது? கோர்ஸ் கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேடம். ஸோ என்எம்சி ஆடிட்டிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் சிஏ ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் இந்த 2 நிலைகளுக்கான ஒரு முழு நேர கோர்ஸை வந்து நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர், அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 1 இயர், இன்டர்மீடியட் கோர்ஸ் 1 இயர். ஸோ இதில் 3 முறை எக்ஸாம் வரதுனால மாணவர்கள் வந்து அதுக்குள்ளேயே தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா அடுத்து அவங்க இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கான ட்ரைனிங்கை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ என்எம்சியை பொறுத்த வரைக்கும் 1 வருட காலம் வந்து இந்த பயிற்சி நாங்கள் வழங்கி கொடுத்துருக்கிறோம். அதே மாரி சில மாணவர்கள் வந்து சில சூழ்நிலை ஹெல்த் ரீசன்ஸ் இந்த மாதிரியான ரீசன்லாம் அவங்களால எக்ஸாம் எழுத முடியலைனாலும் நாங்கள் அடிஷ்னலாக வந்து அந்த மாணவர்களை வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நாங்கள் எந்த வித ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வாங்காமல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். தேங்க்யூ. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இப்போ இந்த சிஏசிஎம்ஏ கோர்ஸ்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு படிப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க, முதலே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்குது, அப்போ படிக்க முடியலனாலும் இடைவெளி எடுத்து படிக்க முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எந்த ஒரு கோர்ஸ்லேயும் வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காது. அதனால் இந்த கோர்ஸ் வந்து ஒரு பெண் பிள்ளைகளுக்காகவே ஒரு பிரத்யேகமான கோர்ஸ் கூட சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, மற்ற கோர்ஸ் ஆகட்டும் இந்த ஒரு 3 வருடம் காலத்துக்குள்ளே அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டேரியா இருக்கும். ஸோ அரியர்ஸாக இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவங்க அதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த மாணவியோ மாணவராலையோ கம்ப்ளீட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிருக்காங்க, அவங்களால ஒரு காலம் வந்து அவங்களுக்கு கேப் தேவை, ஒரு வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான ஒரு உடம்பே சரியில்லை, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் இதுவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்களுக்கு எவ்வளோ டைம் தேவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து அவங்க இன்டர்மீடியட் கோர்ஸை பண்ணலாம். அதே மாதிரி இன்டர் முடித்த மாணவர்களும் அதுதான். இந்த 2 வருட காலங்கள் ஆர்டிகல்ஷிப்பை அவங்க பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக பண்ணிவிட்டு அவங்க எப்போ வேணால் வந்து அவங்க ஃபைனல் கோர்ஸை வந்து அவங்க அப்பியர் ஆகி எழுதலாம். ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இல்லை. மற்றும் நிலைகளாக இந்த படிப்பு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ரீசன்னால் இந்த கோர்ஸ் வந்து பெண் பிள்ளைகளுக்கு ஏற்ற கோர்ஸாக இருக்கும். நிறைய பெண் மாணவிகள் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு கரெக்டான டைம் வரணும், அதுக்கப்புறம் நான் சிஏ ஃபைனல் எக்ஸாம் பண்ணுறேன்ற பிளான் பண்ணிட்டுலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி கூட சொல்லலாம், பெண் பிள்ளைகளுக்காக ஒரு பிரத்யேகமாக இது பண்ணுற கோர்ஸ்ன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் என்எம்சியில் வந்து நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரும் மீட் பண்ண விட்டுறது கிடையாது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இதில் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி கேம்பஸை சுற்றி சிசிடிவி இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றும் மாணவிகள் வந்து அந்த கிளாஸ் டைம்ஸில் பேசுகிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பை வந்து உயர்த்துறதுக்காக என்எம்சி தரப்புலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி சிஏசிஎம்ஏ கோர்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி படிக்கலாம், எங்கே படிக்கலாம் என்பதை பற்றி எல்லோருக்கும் புரியும் வகையில் எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. நன்றி. கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு அருமையான வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏசிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். மாணவர்களின் திறம் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள். பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள்.
அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 19 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும்.